ஸோ காய்ஸ் இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம் ஸ்ரீநகர் டு சென்னை. நடுவில் ஒரு ஹால்ட் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு ஹால்ட் இருக்குது 4 hours. ஸோ நான் ஸ்டாப் கிடையாது, 1 stop இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு 4 hours லாஞ்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படின்னு சென்னை ஒரு மார்னிங் 5 o'clock கிட்ட ரீச் ஆகிடுவோம். ஸோ இட் வாஸ் அமேசிங் ட்ரிப். ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் நான் ஸ்ரீநகர் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய். We are leaving. Bye. கைஸ் நான் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இங்கே தான் மீட் பண்ணோம், போகிறப்ப மீட் பண்ணோம். அண்ட் இவங்களும் நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அண்டு இப்போ நம்ம கிளம்புறப்போ லக்கிலி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செந்தமிழ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே பிளான் ப்ரோ? நம்ம அந்த கேம்பில் ஸ்டே பண்ணோம்ல, ஸோ அங்கே போகிறாங்க. அண்டு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தமிழ் யாராவது பேசுறது கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜபா விலாக்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகாரா போட்டில் போயிட்டுருக்கோம் ஸ்ரீநகரில். ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் தான். இங்கே ஏதோ பஜார்லாம் இருக்கா. 1.5 hours எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1.5 hours வந்து சொன்னார் 2000 சொன்னார். 1000 ரூபாய்க்கு கேட்டோம். 1000 ரூபாய்க்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. 1800 1700 அப்படியே போச்சு. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் வந்தோடனே அவங்க சொன்னதை வந்து கேட்டுறாதீங்க, ஏதாவது பார்கெயின் பண்ணுங்கள். கேரளாவில் இருக்க ஆலப்புழா மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அங்கே போனதில்லை. கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. செப்டம்பரில் பிளான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். போட் ஹவுஸ் எடுக்கலாம், அதில் தனியாக இருக்க நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இது அப்படியே தண்ணி கூடவே நம்ம அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே கை வேணாதோ இப்படி காட்டிக்கலாம், இப்படி தொட்டுக்கலாம், தண்ணியும் ஜாலியாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இன்னைக்கு வெயிலும் அந்தளவுக்கு இல்லை இங்கே. நம்ம கிளைமேட்டு போயிட்டுருக்கோம் ஜாலியாக. இன்னொன்று அந்த டூலிப் கார்டன்னா அது ஒன்று சொன்னாங்க, நிறைய ஃப்ளவர்ஸ்லாம். அது வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வந்து சீசனிங்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. முடிஞ்சால் அதுக்கும் போயிருப்போம், அதுக்கு போக வாய்ப்பில்லை. அதனால் இங்கே ஷிகாராவில் இருக்கேன். ஷிகாரா குட்டி பையன் ஓட்டுறாங்க கைஸ். பாருங்க வேறு மாதிரி பார்த்தீங்களா, எல்லாமே அப்படியே பியோர். இங்கே கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ். அங்கே ஒன்று இருக்கானுங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அங்கங்கே இருக்குது பாயிண்ட்ஸ். இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். நிறைய கேட் நம்பர்ஸ் இருக்குது. எங்கே உங்கள் ரூம் கிட்டே இருந்துச்சு, இங்கே கிட்டே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற இடத்துல வந்து விட்ருவாங்க. நீங்கள் தள்ளிடுங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஸ்டேஷன் இருக்குது. ஒரே இடத்துல தான் வந்து ஏறணுன்றதுலாம் கிடையாது. அங்கங்கே ஸ்பாட் இருக்குது, அங்கங்கே போட்ஸ் நிற்கும். நீங்கள் வந்து பேசி ஏறிக்க வேண்டியதான். டிசைனிங்கே சூப்பராக இருக்குல்ல, அதெல்லாம் நல்ல இது கொடுத்துருக்காங்க. இது பீஸ்ஃபுல்லாக போகலாம், அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே போனால் நல்லாயிருக்கும். நீ மாங்குயிலே அந்தளவுக்கு ஜில்லுன்னு இல்லை. நம்ம குல்மார்க் அங்கே பார்த்த அளவுக்கு ஜில்லுன்னு இல்லை. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஷிகாரா. பாய் ஹவுஸ் போட் கிட்னா பாய் எக் நைட்டு திஸ் ஒன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4000. அதான் 4000 ரூபா ஒரு நைட். எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் தான் நடக்குது. நிறைய காஃபி விற்கிறாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் வருது. போக போக நம்ம நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதர் பைட்டேக்கா கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி உலகமே இருக்குங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வீடுங்க நடுவில். வெளியேருந்து பார்க்கும்போது சின்ன இடம் மாதிரி இருக்கு, போக போக பெருசாக இருக்குது. தமிழ் ஆளுங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் தமிழ் ஆளுங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, அப்படி சுற்றி வீடுங்க. அந்த போட் ஹவுஸுங்க, அந்த வீடுலாம் நம்ம நார்மலாக கட்டினா கீழே இருந்தால் அந்த இது போடுவோம்ல பேஸ்மெண்ட்டு, இங்கே அப்படி இல்லை. கீழே கட்டை வச்சு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆட்டாமல் போராஜா, ஃபோன் தண்ணியில் விழுந்துட்டு போகுது. பயங்கரம் பயங்கரம். ஒரு 5-6 பேர் வந்தனாடி ஃபன் பண்ணலாங்க. போர்டு ஃபாஸ்ட்டாக போகுது. உங்கள் சைடில் ஒருத்தவங்க போகிறாங்க. செம ஃபீல் அது. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் ஓட்டி பார்ப்போம். கியூ கோல்டன் லேக் பையா. ஓ சன்ரைஸ் டைம் இது வந்து கோல்டன் லேக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சன்செட் அந்த மாதிரி டைமில் 2 சைடு போட் இருக்குது. ஸோ இந்த சைடு இதானாலும் இந்த சைடு இதானாலும் ஃபுல்லாக அந்த இது பட்டு தண்ணியே கோல்டு கலரில் இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த போட் எல்லாமே அந்த கோல்டு கலர் தான் அடிச்சிருக்காங்க பெயிண்ட். பார்க்கவே அது கோல்டு மாதிரி தான் இருக்குது. வருத்து வருமா வருத்து. இப்படி திங்ஸ்லாம் அங்கேயும் வாங்கிக்குவாங்க, சைடில் வருது.
நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல கைஸ். இப்போ தான் சாப்பிட்டோம், ஃபுல்லாக இருக்குது. பாட்டு போட்டு ஃபன் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெரிய ஃபேமிலி வந்தாங்கன்னா 2 ஷிக்காரா கூட எடுத்துக்கிறாங்க, அப்படியே ஒன்றாவே போகுது. இதர் ஃபிஷிங் கரேகா? ஃபிஷிங் கிதர் மீனும் பிடிப்பாங்களாம்பா இங்கே. கைஸ் இதுதான் மீனா பஜாரா. நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கலாம் இங்கே. ட்ரெஸ்லாம் இருக்குது ப்ரோ, ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைல்ல, ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான். பெட்ரோல் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அடுக்கு துடுப்பை போட்டுன்னு வரலாம். இல்ல நீ சின்னதை छोटा तले துடுப்பு போடுறேன் கைஸ், துடுப்பு. நான் தான் திருப்பணுமா? அப்படியே போ, ஃபாஸ்டா பண்ணு. கஷ்டமா தான்டா இருக்கு, பண்ணு. சத்தியமா கஷ்டமான வேலை தான் கைஸ். ஏய் நல்லா பண்றா. கைஸா டர்ன் करे ऐसा ऐसा टर्न करेगा ये वाला ए हां டேய் அப்படிதான்டா போகுது. இரு நான் பண்றேன். நீ இப்ப ஃப்ரண்ட்ல அடி. டேய் ஃப்ரண்ட்ல பண்றா, நீ மாத்தி பண்ணியா? இப்படி பண்ணா இப்படிதான்டா போகுது. நீ போ, நான் திருப்ப இரு. திருப்பிட்டேனா? என்னடா எப்படி போகுதுடா? லெஃப்டா ரைட்டாடா இது? என்ன போ, நீ கொடு. வீடியோ தான் வா गाइस, अंकल கிட்ட குத்து. பை. ஓகே வந்து ஓரம் கட்டி விட்டாங்க. அண்ணங்கிட்ட இது வாங்கியிருக்கோம். अच्छा हुक्का तो नहीं पिएगा? हुक्का फ्लेवर वाला? No, I don't do hookah. It's a flavor. What flavor? இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு गाइस. फ्रेंच का ना हुक्का एक फ्लेवर है, नशा नहीं देता है वो, क्या है? हुक्का ना होता. हुक्का दे था அந்த ये वाला फ्लेवर हर्बल स्मोका. हर्बल स्मोकिंग. स्टिल स्मोकिंग. कीवी जीरो निकोटिन இதெல்லாம். इसमें कुछ नहीं होता है, ये नशा नहीं है. I don't do hookah. That's just flavor. Funny. Watch. என்னடா அது WWE இது பெல்ட் Not மாதிரி. wife. No girlfriend, no wife. मैं होम पे नहीं, थोड़ा रूम से. अच्छा भैया, घड़ी कितना 500? क्या यूज है मेरे क्या पास? बोलूं आपको, जॉब देके खुशी. 500 குத்துறாரு ப்ரோ. ஆஃப்டர்நூன் நாங்கள் அப்படியே ஷிகாரா போட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். ஸோ 8 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் தான். ஸோ ஸ்ரீநகர் டு மும்பை டு சென்னை. ஸோ அந்த கதையை வந்து பெரிய கதை, அது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து. நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபைனலாக என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 5500 ஃபீட் அபோவ் சி லெவலில் இருக்குது. அந்த இதுக்கு மேலே ஒன்று இருக்குது லே. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.